இந்த கிளாஸ்ல நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி கான்செப்டை கண்டினியூ பண்ணுவோம். ஆல்ரெடி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் ஏ பாயிண்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். வாட் இஸ் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் ஏ பாயிண்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் என்னும்போது ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி டெஃபினேஷன் என்ன படிச்சிருந்தாங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் ஏ பாயிண்ட் இஸ் டிஃபைன்ட் as ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர் யூனிட் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் அப்படி பார்த்துருந்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. அப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி எந்த டைரக்ஷன்ல இருக்குமோனா பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம ரிலீஸ் பண்ணும்போது ரெஸ்ட்ல இருந்து பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகும் இல்லையா? எந்த டைரக்ஷன் மூவ் ஆகும்? ஃபோர்ஸ் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஃபோர்ஸும் சேம் டைரக்ஷன்ல இருக்கும்னு நம்ம வெக்டார் ரெப்ரசன்டேஷன்ல இப்படி சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் ஏ பாயிண்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிறோம். அந்த பாயிண்ட் சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஏ பாயிண்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஈக்குவல் டு 1/4 π எப்சிலான் நாட் Q by R square அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த Q சார்ஜ்னால R டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இவ்வளவு இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன் வெக்டார் ஃபார்ம் எழுதுறோம்னு வச்சுக்கோப்பா. இன் வெக்டார் ஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன் வெக்டார் ஃபார்ம் எழுதுனீங்கன்னா வெக்டார் ஃபார்ம் எழுதுற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ வெக்டார் ஃபார்ம் என்ன பண்ணணும்னா இந்த யூனிட் வெக்டார் எடுத்துக்கும் 1/4 π எப்சிலான் நாட் Q by R square into R cap அப்படின்னு போட்டுக்கணும். இந்த ஆர் கேப் எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா இங்க சார்ஜ் கியூ சார்ஜ் எடுத்துக்கிறோம், இங்க ஒரு பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? இந்த பாயிண்ட்ல தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சார்ஜ் கியூல இருந்து இந்த ஆர் பொசிஷன் ஆஃப் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? இது வந்து பொசிஷன் வெக்டார் கூட எடுத்துக்கலாம். சும்மா இந்த டைரக்ஷன்ல தான் ஆர் கேப் இருக்கும். ஓகேங்களா? சார்ஜ் வந்து ஓ என்ற பாயிண்ட்ல இருக்கு. நம்ம பாயிண்ட் பில தான் நம்ம ஃபீல்ட் இன்டென்சிட்டி கண்டுபிடிக்க போறோம். ஓபி பார் தான் வந்து அதன் டைரக்ஷன் ஆஃப் ஓபி பார் தான் வந்து ஆர் கேப் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஆர் கேப்புக்கு நம்ம எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா ஆர் பார் டிவைடட் பை மாட் ஆர்னு எழுதிக்கலாம். அப்போ ஆர் பார் டிவைட் பை மாட் ஆர்னு போட்டீங்கன்னா அப்போ இ பார் இஸ் ஈக்குவல் டு 1/4 π எப்சிலான் நாட் இந்த கியூ பை இங்க ஆர் பார் போட்டு டிவைட் பை மாட் ஆர் போட்டீங்கன்னா ஆல்ரெடி ஆர் ஸ்கொயர் இருக்குங்க. ஆர் ஸ்கொயர் இன்ட்டு மாட் ஆர் வந்து ஆர் கியூப் அப்படின்னு வந்துடும். இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன் மீடியம் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம வேக்யூம்ல கண்டுபிடிச்சிருக்கோம். இங்க எப்சிலான் நாட் போட்டிருக்கோம். இன் மீடியம் எடுத்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டிக்கு வந்து என்ன ஃபார்முலா வரும்னா 1/4 π எப்சிலான் கியூ பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்து ஒரு ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன் வேக்யூம் பை எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன் மீடியம். அதாவது இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துங்க, இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துங்க. இந்த ஈக்குவேஷன் 1ம் 2ம் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன் வேக்யூம் பை எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன் மீடியம் கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் பை எப்சிலான் நாட்னு கிடைக்கும். எப்சிலான் பை எப்சிலான் நாட்னு வரும். அதை வந்து நம்ம எப்சிலான் ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆல்சோ டிஃபைன்ட் as field intensity in vacuum by field intensity in medium. ஆல்ரெடி நம்ம நிறைய டெஃபினிஷன் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டிக்கு பார்த்தோம். என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எப்சிலான் பை எப்சிலான் நாட் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் தி மீடியம் பை பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். அனதர் ஃபார்முலா என்ன பார்த்தோம்னா எப்சிலான் ஆர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பிட்வீன் தி two charges in vacuum divided by force exerted between same two charges separated by same distance as in vacuum அப்படின்னு வரும். சரிங்களா? இது எடுத்துக்கலாம். இன்னொரு டெஃபினிஷன் என்ன வந்திருக்காருன்னா எப்சிலான் ஆருக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் ஏ பாயிண்ட் இன் வேக்யூம் டிவைடட் பை எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் தி சேம் பாயிண்ட் இன் மீடியம் பை தி சேம் சார்ஜ் ஆஸ் இன் வேக்யூம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டிக்கு நம்ம நிறைய டெஃபினிஷன்ஸ் பார்க்க போறோம். இருந்தாலும் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன்னைக்கு சொல்லிட்டு இன்னைக்கு கிளாஸை நம்ம கண்டினியூ பண்ணலாம்ப்பா. என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இப்போ பார்க்க போறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைட் ஏ சார்ஜ்டு கண்டக்டர் charged conductor is zero. இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைட் தி சார்ஜ்டு கண்டக்டர் இஸ் ஜீரோ. சரிங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைட் தி சார்ஜ் கண்டக்டர் இஸ் ஜீரோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைட் தி கண்டக்டர் ஜீரோ அப்படின்னு இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. இப்போ வந்து நான் ஒரு கண்டக்டர் தரேன் உங்களுக்கு. இந்த கண்டக்டர் சாலிட் கண்டக்டர்னு அஸ்யூம் பண்ணிக்கப்பா. இப்போ வந்து இது வந்து ஒரு சாலிட் கண்டக்டர்னு அப்படி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இப்போ இது வந்து சார்ஜ்டு கண்டக்டர்னு எடுத்துக்கலாம். சார்ஜ்டு கண்டக்டர்னா ஆக்சுவலா ஒரு சார்ஜ் பாடிக்கு கொடுத்தோம்னா அந்த சார்ஜ் வந்து எங்க ரிசைட் ஆயிருக்குன்னு சொல்லுங்க. சார்ஜ் ரிசைட்ஸ் ஆன் தி அவுட்டர் சர்ஃபேஸ் தான் ரிசைட் ஆகும். ஒரு கண்டக்டர் எடுத்துட்டு கண்டக்டருக்கு வந்து சார்ஜ் கொடுத்தோம்னா எப்படி இருக்கும்னா அந்த சார்ஜ் வந்து எப்படி எங்க ஸ்டோர் ஆகும் பாத்தீங்கன்னா அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் தி பாடி தான் ஸ்டோர் ஆயிருக்கும். சப்போஸ் இது கேவிட்டி உள்ள இருந்தா கூட அந்த கேவிட்டில கூட சார்ஜ் இருக்காது. ஒன்லி அவுட்டர் சர்ஃபேஸ்ல தான் சார்ஜ் இருக்கும். ஏன் அவுட்டர் சர்ஃபேஸ்ல தான் சார்ஜ் இருக்கும் பாத்தீங்கன்னா பிட்வீன் லைக் சார்ஜஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால அந்த சார்ஜஸ் ட்ரை டு மூவ் அவே ஃப்ரம் ஈச் அதர் ஆஸ் மச் ஃபார் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஈச் அதர்னு வரதுனால எவ்வளவு டிஸ்டன்ஸ் மேக்ஸிமம் போக முடியும்னா அவுட்டர் சர்ஃபேஸ் வரைக்கும் தான் போக முடியும்.
அது இல்லாமல் இது கண்டக்டருக்கு தான் இந்த மாதிரி இருக்குமே தவிர ஒரு இன்சுலேட்டர் எடுத்துட்டு சார்ஜ் கொடுத்தீங்கன்னா அந்த இன்சுலேட்டர்ல சார்ஜ் எங்க வைக்கிறீங்களோ அங்கதான் இருக்கும், அது ஸ்ப்ரெட் ஆகாது. ஏன்னா கண்டக்டர் தான் வந்து என்ன பண்ணணும்னா அலோஸ் திஸ் சார்ஜ் டு ஃப்ளோ த்ரூ தேம். அதனால தான் கண்டக்டர்ல சார்ஜ் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சார்ஜ் கண்டக்டர் வந்து அந்த மீடியம் வந்து எலோஸ் சார்ஜ் டு ஃப்ளோ த்ரூ தேம்ன்றது ஃப்ளோ ஆயிட்டு அப்படியே அவுட்டர் சர்ஃபேஸ்ல இருக்கு. இது இன்சுலேட்டர்னா அந்த மாதிரி இன்சுலேட்டர் டு நாட் அலோ தி சார்ஜஸ் டு ஃப்ளோ த்ரூ தேம்னு வரும். அதனால வந்து இன்சுலேட்டர் எங்க சார்ஜ் வைக்கிறோமோ அப்படியே இருக்கும்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஒரு சார்ஜ் வந்து கண்டக்டர் கொடுத்தோம்னா ஆல்வேஸ் சார்ஜ் ரிசைட்ஸ் ஆன் தி அவுட்டர் சர்ஃபேஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரியுது. அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைட் தி சார்ஜ்டு கண்டக்டர் இஸ் 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைட் தி சார்ஜ் கண்டக்டர் இஸ் 0. இது ஞாபகம் வச்சுங்க. இது இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி இது 0ன்னு. புரிஞ்சாலும் புரியலனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைட் தி சார்ஜ் கண்டக்டர் 0 தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ இது எப்படி 0ன்றதுக்காக நான் என்ன பண்றேன்னா உள்ள வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைட் தி கண்டக்டர் நாட் 0ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஏன் 0 எப்படி 0 வருதுன்னு தானே நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால நாட் 0ன்னு எடுத்துப்போம். நாட் 0ன்னு எடுத்தோம்னா ஏதாவது ஒரு கான்செப்டை வயலேட் பண்ணும். அப்ப அந்த கான்செப்டை வயலேட் பண்றதுனால அப்ப நாட் ஈக்குவல் டு 0 வரக்கூடாது, 0 வரணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? சரிப்பா. ஓகே, இப்போ கண்டக்டர் எடுத்துட்டீங்கன்னா சரி கண்டக்டர்னு எடுத்துக்கிறீங்க. கண்டக்டர் எடுத்துட்டீங்கன்னா அந்த கண்டக்டர்ல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குமா இருக்காதா? பாஸ்டா நான் கேட்குற கொஸ்டினுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் டக்குன்னு அப்படியே ப்ரொசீட் பண்ணிட்டே இருப்பேன். கண்டக்டர் எடுத்தீங்கன்னா அந்த கண்டக்டர்ல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குமா இருக்காதா? நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் நாட் 0ன்னு எடுத்துட்டோம்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு வந்து சார்ஜ் வந்து E இன்ட்டு சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான் ஸ்மால் லெட்டர் ன்னு எடுத்துங்க. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் தி கண்டக்டர் நாட் 0 இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் எடுத்துட்டோம்னா அப்போ ஃபோர்ஸ் அந்த எலக்ட்ரான் இருக்குமா இருக்காதா? எலக்ட்ரான் மேல ஃபோர்ஸ் இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்போ ஃபோர்ஸ் அந்த எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அப்போ எலக்ட்ரானுக்கு வந்து என்ன கிடைச்சிரும்? ஆக்சலரேஷன் கிடைச்சிரும். ஆக்சலரேஷனுக்கு எலக்ட்ரானுக்கு ஆக்சலரேஷன் கிடைச்சதுன்னா அப்போ எலக்ட்ரான் மோஷன்ல இருக்கும். அப்போ மூவிங் சார்ஜ் செட் டு கிரியேட் எலக்ட்ரிக் கரண்ட்னு வந்துடும். கரெக்ட்டுங்களா? அப்போ இன்சைட் தி கண்டக்டர் வந்து எலக்ட்ரிக் கரண்ட் வந்துடும் இல்லைங்களா? அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வருமா வராதா? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிரியேட் ஆயிருது. அப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிரியேட் ஆகுது. எலக்ட்ரிக் எனர்ஜி கிரியேட் ஆயிருக்கு. கரெக்டுங்களாப்பா? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிரியேட் ஆயிருச்சு. வித்தவுட் லாசிங் எனி எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிரியேட் ஆகும்னா இந்த இது 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 வந்து பாசிபிளா இருக்கும். அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வந்து இப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிரியேட் ஆயிருக்குன்னா இது வயலேட் தானே பண்ணுது. அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிரியேட் ஆகலாமா ஆகக்கூடாதா? இன்சைட் கண்டக்டர் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து கிரியேட் ஆகலாமா ஆகக்கூடாதா? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிரியேட் ஆகக்கூடாது. அப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிரியேட் ஆகக்கூடாதுன்னா எலக்ட்ரிக் கரண்ட் இருக்கக்கூடாது. எலக்ட்ரிக் கரண்ட் இருக்கக்கூடாதுன்னா மோஷன் இருக்கக்கூடாது. மோஷன் இருக்கக்கூடாதுன்னா ஆக்சலரேஷன் இருக்கக்கூடாது. ஆக்சலரேஷன் இருக்கக்கூடாதுன்னா ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது. அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து 0வா இருக்கணும். ஃபோர்ஸ் வந்து 0வா இருக்கணும். அப்போ ஃபோர்ஸ் வந்து E இன்ட்டு E தானப்பா, தட் இஸ் ஈக்குவல் டு 0. எனிவே சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான் வந்து நாட் ஈக்குவல் டு 0. இந்த சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான் வந்து நாட் ஈக்குவல் டு 0 வரதுனால அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி தான் ஈக்குவல் டு 0ன்னு வரணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஏன் இன்சைட் கண்டக்டர் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 இருக்குன்னா ஒருவேளை 0 இல்லைன்னா அப்ப என்ன ஆயிரும்? அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால கண்டக்டர்ல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்குனால அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து எலக்ட்ரான் மேல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணிரும். அதனால ஆக்சலரேட் ஆயிரும். ஏன்னா கண்டக்டர் அலோஸ் தி சார்ஜ் டு மூவ் த்ரூ தேம்ன்றதுனால ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா ஈஸியா ஃப்ளோ ஆயிரும். ஃப்ளோ ஆச்சுன்னா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆயிரும். கரண்ட் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிரியேட் ஆயிரும். வயலேட்ஸ் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வருது. எதுவுமே கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வயலேட் பண்ணக்கூடாது. அதனால எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிரியேட் ஆகக்கூடாது. ஸோ கரண்ட் இருக்கக்கூடாது. அப்படியே ரிவர்ஸ்ல போனோம்னா மோஷன் இருக்காது. ஆக்சலரேஷன் 0வா இருக்கணும். அப்போ ஃபோர்ஸ் வந்து 0வா இருக்கணும்னா சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் கேனாட் பி 0. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் வந்து என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும். ஸோ தட் இன்சைட் தி சார்ஜ் கண்டக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் 0 அப்படின்னு இந்த ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எத்தனை பாயிண்ட் புரிஞ்சு? சார்ஜ் ரிசைட்ஸ் ஆல்வேஸ் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி கண்டக்டர்னு ஒன்று புரிஞ்சு. அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைட் தி கண்டக்டர் இஸ் 0 அந்த கான்செப்ட் புரிஞ்சு. அடுத்த கான்செப்ட் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்க்க போறோம். என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஸ்பெரிக்கலா தான் இருக்கணும் கிடையாதுப்பா, எப்படினாலும் இருக்கலாம். ஒரு சார்ஜ் கண்டக்டர் எடுத்துங்க. சார்ஜ் கண்டக்டர் எடுத்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சு போச்சு சார்ஜ் வந்து எங்க இருக்கும்? சர்ஃபேஸ்ல தான் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சரிப்பா. இப்போ வந்து சார்ஜ் வந்து சர்ஃபேஸ்ல தான் இருக்கு தெரியும். இன்சைட் தி கண்டக்டர் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0ன்னு தெரியும். அடுத்து வந்து அவுட் சைட் தி கண்டக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஏன்னா வந்து இங்க சார்ஜஸ் இருக்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அவுட் சைட் தி கண்டக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா பர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ். ஒரு பாயிண்ட்லயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கணும்னா அந்த பாயிண்ட்டுக்கு அந்த டேஞ்சன்ட் அந்த சர்ஃபேஸ்க்கு ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சீங்கன்னா அந்த டேஞ்சன்ட்டுக்கு பர்பெண்டிகுலர்ல தான் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி பர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் ஆஃப் தி கண்டக்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்ப்பா. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன பார்த்தீங்கன்னா இதுவும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இஸ் இன்சைட் தி கண்டக்டர் 0 அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எங்க சார்ஜ் பர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் ஆஃப் தி கண்டக்டரா இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ் கண்டக்டரா இருந்துச்சுன்னா பர்பெண்டிகுலர் அண்ட் அவுட்வோர்ட் இருக்கும். நெகட்டிவ் சார்ஜ் கண்டக்டரா இருந்துச்சுன்னா
எப்படி இருக்குன்னா பர்பண்டிகுலர் அண்ட் இன்வோர்டா இருந்திருக்கும். அப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ஆரிஜினேட்ஸ் ஆர் டெர்மினேட்ஸ் அட் தி நியர் டு தி சர்ஃபேஸ் தான் வரும். சர்ஃபேஸ் கிடையாது, நியர் டு சர்ஃபேஸ்னு வரும். சரி, ஏன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இஸ் பர்பண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் அப்படின்னு ஒரு டவுட் வருது இல்லையா நமக்கு. இப்போ நாம என்ன பண்ணலாம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வந்து நாட் பர்பண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதான் ஒரு கண்டக்டர், ஒரு நல்லாவே ஒரு டயக்ராம் வரையலாமே. ஒரு ரெகுலர் பாடி மாதிரி எடுத்துக்கலாம் பாருங்க. எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு கண்டக்டர் வந்து கியூப் ஷேப்ல இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி நம்ம என்ன சொல்றோம்னா பர்பண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் தானே இருக்கணும்னு நினைக்கிறோம். சரி, இஸ் நாட் பர்பண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் அப்படின்னு எடுத்துப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி பர்பண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் கிடையாது. அப்படி இருந்தா ஏதாவது லாவை வயலேட் பண்ணும் இல்லையா, வயலேட் பண்ணுச்சுன்னா அப்போ பர்பண்டிகுலரா தான் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். சரிங்களா? அப்போ இந்த கண்டக்டருக்கு வந்து இந்த இடத்துல வந்து இது வந்து பர்பண்டிகுலர் டு தி கண்டக்டர், இந்த இது எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, நல்லா கவனிங்க. இப்போ வந்து நமக்கு என்ன பாத்தீங்கன்னா ஆங்கிள் இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு வச்சுங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இன்க்ளைன் டு தி சர்ஃபேஸ் இருக்கு. ஆக்சுவலா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து பர்பண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் தான் இருக்கணும்னு நமக்கு ஸ்டேட்மெண்ட் தெரியும். இப்போ ஏன் இருக்கணும்ன்றதுக்காக நம்ம இன்க்ளைண்டா இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து ஆங்கிள் மேட் பை தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வித் பர்பண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் வந்து தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ரெண்டு காம்பனன்ட் எடுத்துக்கலாம். ஒன்னு வந்து என்ன வருது சொல்லுங்க, இ காஸ் தீட்டான்னு வரும். இன்னொரு காம்பனன்ட் என்ன வருது சொல்லுங்க, இது வந்து இ சைன் தீட்டா. along the surface வந்து இ சைன் தீட்டா வருது. ஓகேங்களா? இப்போ கண்டக்டர் எடுத்துட்டோம்னா கண்டக்டர் இன்சைட்லயும் சரி ஆன் தி சர்ஃபேஸ்லயும் சரி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும்ப்பா, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா சர்ஃபேஸ்ல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா, அப்போ சர்ஃபேஸ்ல காம்பனன்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருந்துச்சுன்னா அப்போ ஃபோர்ஸ் வந்து exerted on this electron by the component of electric field along the surface வந்து எவ்வளவு E sin theta. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டு சார்ஜ் வந்துருமா. அப்போ இந்த ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா இந்த காம்பனன்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் along the surface வந்து இந்த எலக்ட்ரானை வந்து என்ன பண்ணிரும், ஆக்சலரேட் பண்ணிரும். ஆக்சலரேட் பண்ணிச்சுன்னா அப்போ சார்ஜஸ் வந்து மோஷனுக்கு வந்துரும். அப்போ சார்ஜ் மோஷனுக்கு வந்துச்சுன்னா எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆயிரும். எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆயிரும். கரெக்ட்டுங்களா? அப்போ எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரிக் எனர்ஜி டெவலப் ஆயிரும். எலக்ட்ரிக் எனர்ஜி டெவலப் ஆயிரும். எலக்ட்ரிக் எனர்ஜி டெவலப் ஆயிருச்சுன்னா வித்வுட் கன்சூமிங் எனி எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எப்படி கிரியேட் ஆகும், அப்போ வயலேட்ஸ் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இல்லையா. அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்ன ஆகணும் உங்களுக்கு, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து கிரியேட் ஆகக்கூடாது. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிரியேட் ஆகக்கூடாது அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட் இருக்கக்கூடாது, மோஷன் இருக்கக்கூடாது, ஆக்சலரேஷன் ஜீரோவா இருக்கணும். ஆக்சலரேஷன் ஜீரோவா இருக்கணும், அப்போ ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா இருக்கணும். ஃபோர்ஸ் ஜீரோனா இந்த சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் cannot be ஜீரோ. சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் cannot be ஜீரோ அப்படின்னா இந்த இ சைன் தீட்டா தான் ஜீரோவா வரணும். அப்போ இ சைன் தீட்டா தான் எப்படி இருக்கணும்ப்பா, இ சைன் தீட்டா தான் ஜீரோவா இருக்கணும். எனிவே இ வந்து நாட் ஜீரோ. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இருக்கு. ஒரு சார்ஜ் கண்டக்டர் எடுத்தோம்னா சார்ஜ் கண்டக்டர் எடுத்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். அப்ப இ இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா இந்த சைன் தீட்டா தான் ஜீரோவா இருக்கணும். அப்போ சைன் தீட்டா ஜீரோவா இருக்கணும், தீட்டா எவ்வளவு இருக்கணும், ஜீரோவா இருக்கணும். அப்ப தீட்டா இருக்கணும்னா இந்த தீட்டா ஜீரோ இருக்கணும்னா அப்ப இந்த லைன் எப்படி வரணும் சொல்லுங்க, இந்த லைன் எப்படி வரணும், அப்படியே வந்து பர்பண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ். பர்பண்டிகுலர்னா 90 கிடையாது, ஏன்னா நம்ம எடுக்கிற ஆங்கிள் வந்து வித் நார்மல் லைன் தானே எடுக்கிறோம் இந்த ஆங்கிள். அப்ப இந்த ஆங்கிள் அப்படியே கொண்டு வந்து ஜீரோன்னு கொண்டு வந்துட்டோம்னா இப்போ அப்ப எப்படி வரணும், பேரலல் டு நார்மல் இப்படி வந்தா ஆங்கிள் ஜீரோன்னு வருது. கரெக்ட்டுங்களா? அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கணும், பர்பண்டிகுலர் டு தி சர்ஃபேஸா இருக்கணும். சோ அப்ப என்ன புரிஞ்சிருக்குன்னா உங்களுக்கு சார்ஜ் ஆல்வேஸ் ரெசைட்ஸ் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி கண்டக்டர். அடுத்து வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைட் தி கண்டக்டர் இஸ் ஜீரோ. அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஆல்வேஸ் பர்பண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் ஆஃப் தி கண்டக்டர். சோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து இந்த கிளாஸை கண்டினியூ பண்ணிக்கலாம். என்ன கிளாஸ் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தோம், ஃபோர்ஸ் பர் யூனிட் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ்னு இது நியூமெரிக்கல் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம. அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் பாயிண்ட் டு பாயிண்ட் சார்ஜ் வந்து ஜென்ரலா 1/4πε நாட் q by r ஸ்கொயர் பார்த்துட்டோம். இது பாயிண்ட் சார்ஜுக்கு. இப்போ மற்ற கேசஸ் பார்க்கலாம் பாருங்க. இப்போ பார்க்க போற கேஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைட் தி சார்ஜ்டு கண்டக்டர். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி டியூ டு சார்ஜ்டு கண்டக்டர்னு போட்டுக்கலாம். டியூ டு சார்ஜ்டு கண்டக்டர், டியூ டு சார்ஜ்டு கண்டக்டர்னு எடுத்துக்கலாம்ப்பா. சரிங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி டியூ டு சார்ஜ் கண்டக்டர் எடுத்தீங்கன்னா இப்போ வந்து கண்டக்டிங் ஸ்பியர்னு வச்சுக்கலாம். சார்ஜ்டு கண்டக்டிங் ஸ்பியர், சார்ஜ்டு கண்டக்டிங் ஸ்பியர்னு எடுத்துக்கலாம். கண்டக்டிங் ஸ்பியர்னு எடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆலோ ஸ்பியரா இருக்கலாம், இல்லைன்னா சாலிட் ஸ்பியரா இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம்ப்பா. ஏன்னா வந்து உங்களுக்கு ஆலோ ஸ்பியரா இருந்தாலும் சரி, சாலிட் ஸ்பியரா இருந்தாலும் சரி, எந்த ஸ்பியரா இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா வந்து உங்களுக்கு சார்ஜ் வந்து ரிசைட்ஸ் வந்து அவுட்டர் சர்ஃபேஸ்ல மட்டும் தானே இருக்க போகுது. அதனால அது சாலிடா இருந்தா என்ன, ஹாலோவா இருந்தா என்ன இருக்கு, எல்லாம் ஒண்ணுதான். ஓகேவா? அப்ப ரேடியஸ் வந்து ஆர்னு எடுத்துக்கலாம், சார்ஜ் வந்து கியூன்னு கொடுத்துருக்குன்னு வச்சுங்க. இப்போ வந்து நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட் ஆல்ரெடி வந்து என்ன தெரியும்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைட் தி கண்டக்டர் ஜீரோ தெரியும். சரிங்களா? அப்போ கேஸ் 1 போட்டோம்னா கேஸ் 1 இப்போ வந்து நம்ம ஆர் ஸ்மால் ஆர் வந்து லெஸ் தேன் கேபிட்டல் ஆர் எடுக்கிறோம். அப்போ ஸ்மால் ஆர் லெஸ் தேன் கேபிட்டல் ஆர் எடுத்தா அப்போ இன்சைட் கண்டக்டர், இன்சைட் ஸ்பியர்.
அப்ப என்ன வர சொல்லுப்பா இன்சைட் ஸ்பியர்னு வருது. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைட் தி ஸ்பியர் வந்து 0ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அவுட் சைடு ஸ்பியர் பார்க்க போறோம். ஓகேவா? கேஸ் 2 வந்து அவுட் சைடு ஸ்பியர். கேஸ் 2 வந்து அவுட் சைடு ஸ்பியர். ஓகே. அவுட் சைடு ஸ்பியர்னு எடுக்கும்போது ஸ்மால் ஆர் கிரேட்டர் தென் கேபிட்டல் ஆர் வரும். அப்படின்னா இந்த சென்டர்ல இருந்து ஒரு பாயிண்ட் Pன்னு எடுத்துக்கிறேன். இந்த P வந்து அவுட் சைடு தி ஸ்பியர் இருக்கு. எப்பவுமே ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருந்தா மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா மொத்தமே சென்டர்ல ஆக்ட் ஆகுற மாதிரி எடுத்துக்கணும். ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸா இல்லாம வேற மாதிரி இருந்தா சென்டர்ல இருக்கிற மாதிரி எடுக்க கூடாது. ஓகேவா? அப்போ இது சார்ஜ் வந்து ஸ்பெரிக்கல் கண்டக்டர் கொடுத்ததுனால மொத்த சார்ஜ் சென்டர்ல இருக்கிற மாதிரி பாயிண்ட் சார்ஜ் மாதிரி அச்சீவ் பண்ணிக்கிங்க. அப்போ பாயிண்ட் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி என்ன வரும் பாத்தீங்கன்னா 1/4 pi epsilon naught Q by R square. இங்க கேபிட்டல் Q கொடுத்ததுனால கேபிட்டல் Q by R square அப்படின்னு போட்டுக்கலாமா? சோ அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைட் தி கண்டக்டிங் ஸ்பியர் வந்து 0, அவுட் சைடு தி ஸ்பியர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு R square அப்படின்னு வருது. சோ இப்போ இதுக்கு வந்து நம்ம கிராஃப் வரைவோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வெக்டார் இது சரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி y ஆக்சிஸ்லயும் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டிஸ்டன்ஸை வந்து x ஆக்சிஸ்ல எடுத்துக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி y ஆக்சிஸ்ல எடுத்துட்டு டிஸ்டன்ஸ் வந்து எங்க எடுத்துக்கலாம் பாருங்க x ஆக்சிஸ்ல இப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இப்போ வந்து இதுக்கு கிராஃப் எப்படி வரும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இங்க ஒரு பாயிண்ட் வந்து சென்டர் வந்து ஆரிஜின் எடுத்துங்க. இந்த சென்டர் வந்து ஆரிஜின் எடுத்து ஆரிஜின்ல இருந்து சர்ஃபேஸ் வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இருக்காது. அப்போ வந்து சர்ஃபேஸ் அவுட்டர்ல இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். அப்போ சர்ஃபேஸ் அவுட்டர்ல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிக்ரீசஸ் வித் டிஸ்டன்ஸ் அப்படின்னு வரும். அப்போ இது வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா கிராஃப் வருது. ஸோ இன்சைடு வந்து இன்சைடு பார்ப்பா 0 எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இன்சைட் 0, அவுட் சைடு வந்து வேரிஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் அப்படின்னு நமக்கு சார்ஜ்டு கண்டக்டிங் ஸ்பியர் எடுத்திருக்கோம். இது எய்தர் ஆலோ ஸ்பியர் எடுத்தாலும் சரி சாலிட் ஸ்பியர் எடுத்தாலும் சரிப்பா ஒரே ஒரு ஆன்சர் தான் கிடைக்கும். அடுத்து கொஞ்சம் ஃபார்முலாஸ் இப்போதைக்கு நான் சொல்றேன். அது வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா சும்மா ஞாபகம் வச்சுங்க. நான் காஸ்லான்னு ஒரு கான்செப்டை நடத்துறேன். அந்த காஸ்லா கான்செப்டை நடத்தி உங்களுக்கு எப்படி இந்த டெரிவேஷன்ஸ் வருதுன்னு நான் சொல்லி தரேன். ஓகேங்களாப்பா? இப்போ என்ன பார்க்க போறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் ஏ பாயிண்ட் டியூ டு லைன் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். Electric field intensity at a point due to infinite line distribution, due to infinite line charge distribution. Actually finite ஒரு ஃபார்முலா இருக்கும். நம்ம இன்ஃபைனைட்டுக்கு எடுத்துக்கிறோம். அப்போ இன்ஃபைனைட் லென்த் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்க. இப்போ இன்ஃபைனைட் லென்த் சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கங்கப்பா. இங்க சார்ஜ் பர் யூனிட் லென்த்தை நான் லேம்டா அப்படின்னு ஒரு கான்செப்ட் நான் கொடுக்குறேன். லேம்டான்றது சார்ஜ் பர் யூனிட் லென்த். ஓகேங்களா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் ஏ பாயிண்ட் P பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சார்ஜ்டு கண்டக்டர் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரைட் கண்டக்டர் சார்ஜ் லைன் சார்ஜ் இருக்கு இல்லையா, இது ஆர்னு எடுத்துட்டோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா வரும் பார்த்தீங்கன்னா lambda by 2 pi epsilon naught r அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். lambda by 2 pi epsilon naught rன்னு இது ஞாபகம் வச்சுங்க. இதை வந்து நம்ம காஸ்ல நடத்தும் போது இதனுடைய ப்ரூஃப் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? அடுத்து வந்து சார்ஜ்டு ஷீட் இன்ஃபைனைட் சார்ஜ்டு ஷீட்னு ஒன்று இருக்கு. அடுத்து வந்து இன்ஃபைனைட் சார்ஜ்டு கண்டக்டிங் ஷீட்னு இருக்கு. இன்ஃபைனைட் சார்ஜ்டு கண்டக்டிங் ஷீட் அப்படின்னு இருக்குப்பா. இப்ப இதுக்கு எப்படி எடுத்தீங்கன்னா இன்ஃபைனைட் சார்ஜ் ஷீட்னா சார்ஜவே ஒரு ஷீட் மாதிரி அப்படி அரேஞ்ச் பண்றோம். சார்ஜ் வந்து ஒரு ஷீட் மாதிரி அப்படி அரேஞ்ச் பண்றதா இன்ஃபைனைட் சார்ஜ்டு ஷீட்னு இப்படி எடுத்துப்போம். இங்க சார்ஜ் டென்சிட்டி சிக்மான்னு தரும். பர்பண்டிகுலர் டு தி சார்ஜ்டு ஷீட், அதாவது பர்பண்டிகுலர் டு தி சார்ஜ்டு ஷீட் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஒரு என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா சிக்மா பை 2 எப்சிலான் நாட்னு வரும். சிக்மா பை 2 எப்சிலான் நாட்னு வருது. ஓகேங்களா? சரி, இதே இன்ஃபைனைட் சார்ஜ் கண்டக்டிங் ஷீட் பெரும்பாலும் நமக்கு என்ன பண்ணிடுவாங்க, சார்ஜ் கண்டக்டிங் ஷீட் என்பது இன்ஃபைனைட்னு சொல்லாம விட்டுருவாங்க. இருந்தாலும் நான் கிளியரா உங்களுக்கு இன்ஃபைனைட் சார்ஜ் கண்டக்டிங் ஷீட் எடுக்கிறேன். இங்க இன்ஃபைனைட் சார்ஜ் ஷீட்னா ஒரு ஷீட் எடுத்து அது சார்ஜ் கொடுக்கல, சார்ஜஸ் ஷீட் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சார்ஜ் கண்டக்டிங் ஷீட் என்ன எப்படின்னா ஒரு ஷீட் எடுத்துப்பாங்க. இந்த கேஸ்ல வந்து ஒரு ஷீட் எடுத்துக்கிட்டு ஒரு கண்டக்டிங் ஷீட் எடுத்துட்டு சார்ஜ் கொடுப்பாங்க. அப்போ கண்டக்டிங் ஷீட் எடுத்துட்டு சார்ஜ் கொடுத்தாங்கன்னா அந்த சார்ஜ் எப்படி இருக்கும், இந்த ஒரு ஷீட் எடுத்தீங்கன்னா கண்டக்டிங் ஷீட் ரைட் சர்ஃபேஸ்லயும் சார்ஜ் இருக்கும், லெஃப்ட் சர்ஃபேஸ்லயும் சார்ஜ் இருக்கும். ரெண்டு ஃபேஸ் இருக்கும் இல்லையா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபேஸ். அப்போ ஃப்ரண்ட் ஃபேஸ்லயும் சார்ஜ் இருக்கும், பேக் ஃபேஸ்லயும் சார்ஜ் இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணலாம், சார்ஜ் சிக்மா எடுத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ்ல ஒரு சார்ஜ் ஷீட் இருக்கிற மாதிரி பேக் ஃபேஸ்ல ஒரு சார்ஜ் ஷீட்ன்ற மாதிரி இது ரெண்டு சார்ஜ் ஷீட் இருக்கிற மாதிரி எடுத்துட்டோம்னா அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி என்ன வரும் சொல்லுங்க, 2 times ஆஃப் இந்த ஒரு சார்ஜ் ஷீட்னால வந்து ஒரு சார்ஜ் ஷீட்னால இந்த சிக்மா பை எப்சிலான் எடுத்தோம்னா
இங்க கண்டக்டிங் ஷீட் எடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸ் பேக் ஃபேஸ் ரெண்டு சார்ஜ் ஷீட் மாதிரி அசியூம் பண்ணிட்டு நம்ம 2 டைம்ஸ் ஆஃப் சிக்மா பை 2 எப்சிலான் நாட் வரும். அப்போ வந்து 2 கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த ப்ரூஃப் எல்லாமே நம்ம காஸ் லால எக்ஸ்பிளைன் பண்ணலாம்ப்பா. ஓகே, உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வால்யூம் சார்ஜ்டு ஸ்பியர். வால்யூம் சார்ஜ் இது பெரும்பாலும் நீட்டு கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் சும்மா தரேன். வால்யூம் சார்ஜ்டு ஸ்பியர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். வால்யூம் சார்ஜ்டு ஸ்பியர் இது ஆல்ரெடி கிராவிடேஷன்ல நம்ம படிச்சிருந்தோம். அதை வந்து இங்க நம்ம பார்க்க போறோம். கிராவிடேஷன் லெசன்ல கேபிட்டல் ஜின்னு ஒன்று கான்ஸ்டன்ட் போட்டிருப்போம், அந்த பிளேஸ்ல இங்க 1/4πε0 போட்டீங்கன்னா போதும். அதே மாதிரி மாஸ் பிளேஸ்ல இங்க கியூன்னு எடுத்துக்கிட்டா போதும். ஓகேங்களாப்பா? இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ சார்ஜ் கியூ சார்ஜ் கொடுத்துருக்கிறது அசியூம் பண்ணிக்கிங்க. ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைட் வந்து அப்படியே ஞாபகம் வச்சுங்கப்பா. என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து கே 1/4πε கேன்னு வச்சுட்டு கியூ டிவைட் பை இங்க என்ன பண்ணலாம்னா 2r³ இன்ட்டு இங்க என்ன பண்ணலாம்னா 3r² மைனஸ் 2r² அப்படின்னு ஞாபகம் வச்சுங்கப்பா. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் நடத்திருந்தேன், அந்த ஃபார்முலா சொல்லிட்டீங்க. இது தப்புப்பா, இந்த ஃபார்முலா கிடையாது. ஆக்சுவலா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைட் கண்டக்டர் இதுக்கு முன்னாடி சொன்ன ஃபார்முலா தப்பு, அது கரெக்ட் கிடையாது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைட் தி கண்டக்டருக்கு என்ன வரும்? இன்சைட் தி கண்டக்டர் கிடையாது, இன்சைட் தி வால்யூம் சார்ஜ் ஸ்பியர். அப்படின்னா சார்ஜ் வந்து வால்யூம் வைஸா நம்ம சார்ஜ் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வந்து ஒரு பாயிண்ட் இன்சைட் பாயிண்ட் எடுக்கும்போது ஸ்மால் ஆர் எடுத்துருக்கும். அதாவது கேஸ் 1ன்னு போட்டு என்ன சொல்றேன்னா ஸ்மால் ஆர் லெஸ் தென் கேபிட்டல் ஆர் எடுத்துக்கிறோம். இந்த கேஸ்க்கு வந்து ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 1/4πε0 நல்லா ஞாபகம் Q டிவைடட் பை r³ into small r வரும். இதுதான் ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைட் தி வால்யூம் சார்ஜ்டு ஸ்பியர் ஃபார்முலா 1/4πε Q by r³ into small r வரும்பா. அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைட் தி ஸ்பியர் வந்து வேரிஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r அப்படின்னு வரும். ஓகேங்களா? சரி, அதே மாதிரி அவுட் சைட் ஸ்பியர் போனீங்கன்னா கேஸ் 2 நம்ம எடுத்துக்கலாம். கேஸ் 2 என்ன பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஸ்பியர். அவுட் சைட் ஸ்பியர் வந்தீங்கன்னா என்ன ஆயிரும் பாருங்க, ஸ்மால் ஆர் வந்து கிரேட்டர் தென் கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ ஸ்மால் ஆர் கிரேட்டர் தென் கேபிட்டல் ஆர்னா இப்போ பாயிண்ட் வந்து இங்க இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கிங்க. இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர்னு எடுத்துக்கிறீங்க. அப்போ பாயிண்ட் அவுட் சைடு ஸ்பியர் இருந்துச்சுன்னா ஸ்பியருக்கு எப்பவுமே மொத்த சார்ஜ் சென்டர்ல இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கணும்ப்பா. அப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அவுட் சைடுக்கு வந்து KQ by r². ஜென்ரலா பாயிண்ட் சார்ஜுக்கு வர ஃபார்முலா எடுத்துக்கணும். சரி, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா y ஆக்சிஸ்ல எடுத்துக்கிட்டு டிஸ்டன்ஸை வந்து x ஆக்சிஸ்ல எடுத்து நம்ம கிராஃப் வரையும். இப்படி கிராஃப் இருந்தால் நமக்கு கிராஃப் என்ன மாதிரி வருதுன்னு பார்க்கலாமா? சரிப்பா, y ஆக்சிஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டின்னு எடுத்துங்க, x ஆக்சிஸ்ல டிஸ்டன்ஸ்னு எடுத்துங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இது ஆரிஜினை வந்து சென்டர் ஆஃப் தி ஸ்பியர்னு எடுத்துங்க, இந்த சர்ஃபேஸ் ஆஃப் தி ஸ்பியர் டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ் ஆர்னு எடுத்துங்க. அப்போ ஆரிஜின்ல இருந்து சென்டர் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அது வந்து இன்சைட் தி ஸ்பியர் அப்படின்னு கிடைச்சிருக்கும். எப்படி வந்திருக்குன்னா இன்சைட் தி ஸ்பியர். இன்சைட் தி ஸ்பியர் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் வருது இல்லையா? அதனால இன்சைட் தி ஸ்பியர் வந்து ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு நம்ம கிடைச்சிருக்கும். பாசஸ் த்ரூ ஆரிஜின் அப்படின்னு நமக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து அவுட் சைட் தி ஸ்பியர் வரும்போது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r² வரதுனால அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இப்படி நீங்க எடுத்துக்கணும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைட் தி ஸ்பியர் வந்து எப்படி வந்திருக்கு பாருங்க, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். அவுட் சைட் தி ஸ்பியர் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வந்து எப்படி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r². ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து ஃபார்முலாஸ் எழுதுறேன், இதுல என்னென்ன கரெக்ட் என்னென்ன தப்புன்னு நீங்க சொல்லணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் ஏ பாயிண்ட் டு பாயிண்ட் சார்ஜ், பாயிண்ட் டு பாயிண்ட் சார்ஜுக்கு வந்து ஃபார்முலா வந்து E is inversely proportional to r². அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் ஏ பாயிண்ட் டியூ டு லைன் சார்ஜ், லைன் சார்ஜுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r⁻1. அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி டியூ டு சார்ஜ்டு ஷீட், இன்ஃபைனைட் சார்ஜ்டு ஷீட், இன்ஃபைனைட் சார்ஜ்டு ஷீட் அப்படி எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து E இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r⁻0. ஸோ இந்த ஃபார்முலா எல்லாம் கரெக்டா பாருங்க. கரெக்டா தப்பா யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். பாயிண்ட் சார்ஜுக்கு என்ன ஃபார்முலா? E is equal to 1/4πε0 Q by r² தானே? அப்போ வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் r² போட்டோம். அதே எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி டியூ டு லைன் சார்ஜுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? λ/2πε0r. λ ε0 இது எல்லாமே கான்ஸ்டன்ட், ஒன்லி r இருக்குனால இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் r போட்டோம். இதே எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி டியூ டு சார்ஜ்டு ஷீட் என்ன பண்ணும்? அதாவது சார்ஜ்டு கண்டக்டிங் ஷீட்னா σ/ε0 வரும், சார்ஜ்டு ஷீட்னா σ/2ε0 வரும். இங்க r இல்லாதனால r⁻0ன்னு வச்சுங்க. ஏன்னா ε0 into 1 போட்டோம்னா r⁻0. ஸோ இந்த மாதிரி சார்ஜ் ஷீட்டுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் 1/r⁻0, லைன் சார்ஜுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் 1/r⁻1, பாயிண்ட் சார்ஜுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேரிஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் r⁻2. ஸோ இந்த மாதிரி நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வந்து
வேரிஸ் வித் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன் பாருங்க, யார் கரெக்டாக சொல்றீங்க பார்க்கலாம். இப்போ வந்து நல்லா கவனிங்கப்பா. இப்போ கொஸ்டின் கேட்குறேன், யார் யார் கரெக்டாக சொல்றீங்க பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இது ஒரு கண்டக்டிங் ஸ்பியர். இது வந்து கண்டக்டிங் ஸ்பியர்னு எடுத்திருக்கேன். நல்லா சொல்லணும், இது வந்து கண்டக்டிங் ஸ்பியர். ஓகேங்களா? இப்போ வந்து இங்க ஒரு சார்ஜ் Q வச்சிருக்கேன். இந்த சார்ஜ் வந்து Q இருக்கு. இந்த கான்செப்ட் இப்போ கொஸ்டின் கேட்குறவங்களுக்கு யார் யார் கரெக்டாக சொல்றீங்களோ அவங்களுக்கு எல்லாம் நல்லா மூளை வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஆனா இந்த கொஸ்டினை வச்சு நீங்க எக்ஸாம்ல போய் தப்பா எழுதிடாதீங்க. நான் சொல்றது கரெக்டா புரிஞ்சுக்கிங்க. இப்போ வந்து ஒரு கண்டக்டிங் ஸ்பியர் எடுத்திருக்கேன். ஒரு பாயிண்ட் சார்ஜை வெளியில வச்சிருக்கேன். Qன்னு ஒரு பாயிண்ட் சார்ஜை வெளியில வச்சிருக்கேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைட் தி கண்டக்டிங் ஸ்பியர் டியூ டு திஸ் சார்ஜ் அவுட் சைட் தி ஸ்பியர் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸா சொல்லுங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி inside the sphere, inside the conducting sphere due to point charge outside the sphere is not equal to 0 ன்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. இந்த சார்ஜ்னால இங்க ஃபீல்ட் இருக்கும். சரி, அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், இது ட்ரூ ஆ ஃபால்ஸா சொல்லுங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி inside this conducting sphere is equal to 0 சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸா சொல்லுங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி inside this conducting sphere is 0. ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் கேட்டோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைட் தி கண்டக்டிங் ஸ்பியர் டியூ டு திஸ் சார்ஜ் வந்து நாட் 0 சொன்னோம். இப்போ என்ன சொல்றேன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைட் தி ஸ்பியர் வந்து 0 சொல்லியிருக்கோம். ட்ரூ. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூப்பா. இங்க சார்ஜ் வச்சிருக்கிறதுனால இந்த சார்ஜ்னால இங்க ஃபீல்டு இருக்கும். அதே மாதிரி இன்சைட் தி கண்டக்டர் ஃபீல்டு 0. ஒரு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியே இருக்கும். இப்போ நான் சொல்றேன் கேட்டுங்க, கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. இப்போ பாருங்கப்பா, இப்போ என்ன பண்றேன்னா, இந்த சார்ஜ் வச்சிருக்கனால இந்த சார்ஜ் என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்க பாசிட்டிவ் சார்ஜ்னு வச்சிருந்தீங்கன்னா இங்க என்ன பண்ணியிருக்கோம், நெகட்டிவ் சார்ஜஸ் இன்டியூஸ் பண்ணியிருக்கோமா. அடுத்து இங்க பாசிட்டிவ் சார்ஜை இன்டியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் யூனிஃபார்ம்ல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்காது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பாசிட்டிவ் இங்க வெளியில வச்சிருக்கிற சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ரேடியலி அவுட்வர்ட் இப்படி இருக்கும். ஈன்னு அர்ஜூம் பண்ணிக்கிங்க. அடுத்து இங்க சார்ஜஸ் இங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு இல்லையா, அதனால கொஞ்சம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஆப்போசிட்டா E டேஷ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். இந்த ரெண்டு ஃபீல்டு சேர்ந்து ஈக்குவல் ஆப்போசிட்டா இருந்து டோட்டல் ஃபீல்டு 0 வரும். அதாவது நீங்க நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது என்ன பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைட் தி கண்டக்டர் வந்து நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைட் தி கண்டக்டர் 0வா தான் இருக்கும். நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைட் தி கண்டக்டர் வந்து கண்டிப்பா 0வா தான் இருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப இந்த சார்ஜ்னால ஃபீல்டு இருக்கு, இங்க சார்ஜஸ் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆனால சார்ஜ் இருந்து அது என்ன ஆயிருதுன்னா நமக்கு கேன்சல் ஆயிட்டு நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0ன்னு வந்துருது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரிப்பா. அடுத்து வந்து இப்போ இது ஒரு கான்செப்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இப்போ நான் என்ன பண்றேன்னா, ரெண்டு சார்ஜ்டு ஷீட் எடுத்துக்கிறேன். சரி, இது ஒரு சார்ஜ்டு ஷீட், இது இன்னொரு சார்ஜ்டு ஷீட்னு எடுத்துக்கிறேன். இந்த பிட்வீன் இந்த சார்ஜ்டு ஷீட்ஸ் வந்து என்ன பண்றேன்னா, ஒரு டயலெக்ட்ரிக் மீடியம் ஸ்லாபை இன்சர்ட் பண்றேன். டயலெக்ட்ரிக் மீடியம்னா ஒன்றும் கிடையாது, அது இன்சுலேட்டர். அதுக்கு ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எப்சிலான் ஆர் இருக்கும், டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கேன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் புரியுதுக்காக கொஞ்சம் சின்னதாக டயக்ராம் எடுத்துக்கிறேன் நான். நல்லா கவனிப்போம். இப்போ வந்து இந்த ஷீட்டுக்கு வந்து இங்க சார்ஜ் கொடுக்குறேன், பாசிட்டிவ் சார்ஜஸ் இங்க கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து இங்க நெகட்டிவ் சார்ஜஸ்னு கொடுத்துருக்கேன். இங்க நெகட்டிவ் சார்ஜ் இந்த இதுக்கு ஷீட்டுக்குப்பா, கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இந்த ஷீட்டுக்கு வந்து என்ன பண்றேன்னா, நான் நெகட்டிவ் சார்ஜ்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இங்க நெகட்டிவ் சார்ஜ்னு கொடுத்துருக்கேன். உங்க புக்ல பாத்தீங்கன்னா இந்த என்சிஇஆர்டி புக்ல எல்லாம் ரொம்ப டீடைல்டா டயக்ராம் வரைஞ்சிருப்பாங்க. இந்த உள்ள எல்லாம் எப்படி மாலிகுலர் ரியாக்ஷன்லாம் நடக்குதுன்னு அதெல்லாம் அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லைன்றதால சாதாரணமா சொல்லிடுறேன் நான். கேட்டுங்க, இங்க வந்து என்ன பண்ண போறேன்னா, இப்போ இந்த ஷீட்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குனால இங்க என்ன பண்ணிருக்கோம், இங்க நெகட்டிவ் இன்டியூஸ் பண்ணிருக்கோம். இங்க நெகட்டிவ் இருக்குனால இங்க பாசிட்டிவ் இன்டியூஸ் பண்ணிருக்கோம்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி வந்துருது. சரிங்களா? இப்படி வந்திருக்கு. இந்த மாதிரி சார்ஜஸ் இன்டியூஸ் ஆயிருக்கு. ஓகேங்களாப்பா? இது வந்து இன்சுலேட்டிங் மீடியம். இன்சுலேட்டிங் மீடியம்ல இன்சைட் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா, நான் வந்து இப்போ கான்செப்ட் சொல்றேன் பாருங்க. இந்த வெளியில சார்ஜ்டு ஷீட் இருக்கு இல்லையா, அந்த சார்ஜ்டு ஷீட்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இந்த டைரக்ஷன்ல இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டியூ டு இந்த சார்ஜ்டு ஷீட்னால. இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சார்ஜ்டு ஷீட் அப்படின்னு வச்சுங்க. ஓகேங்களா? இப்போ இங்க நெகட்டிவ் சார்ஜ் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இன்டியூஸ் ஆயிருக்கு இல்லையா, இன்சைட் தி என்னது சொல்லுங்க, இது இன்சைட் தி இன்சுலேட்டர் இன்டியூஸ் ஆயிருக்கு இல்லையா, அந்த சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஆப்போசிட் டைரக்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். இந்த டைரக்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். ஓகேங்களாப்பா? இந்த டைரக்ஷன் இருக்கும். இது இன்டியூஸ்டு சார்ஜ்னால வர எலக்ட்ரிக் ஃபீல்ட். இது இன்டியூஸ்டு சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்ட். இந்த ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன் மீடியம். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன் மீடியம் என்ன வரும் பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன் மீடியம் இஸ் ஈக்குவல் டு இந்த சார்ஜ் ஷீட் ப்ரொடியூஸ் பண்ற எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் வேக்யூம். அது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் வேக்யூம்
மைனஸ் இன்டியூஸ்டு சார்ஜ்னால வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டியூஸ்டு, இது ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கிறதுனால இந்த மாதிரி போட்டாச்சு. ஓகேங்களா? இந்த இன்டியூஸ்டு சார்ஜ்னால வந்த இந்த சார்ஜ் வந்து இன்டியூஸ்டு சார்ஜ்னு போட்டுங்க, இங்க வந்து சார்ஜ் வந்து Qன்னு போட்டுக்கங்க. ஓகேங்களா? சோ அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இது வந்து இது ஒரு ஸ்லாப் மாதிரி வச்சதுங்களா, இதுவும் ஒரு ஷீட்னு எடுத்துங்க. அப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இங்க சார்ஜ் டென்சிட்டி சிக்மா எடுத்தீங்கன்னா இங்க சார்ஜ் டென்சிட்டி சிக்மா இன்டியூஸ்டு அப்படின்னு வச்சுங்க. ஓகேங்களா? இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி என்ன ஃபார்முலா சொல்லுங்க? சிக்மா பை எப்சிலான் அப்படின்னு எடுத்துக்கோ. மீடியம்னா சிக்மா பை எப்சிலான். இது வேக்யூம் தானே, வேக்யூம்க்கு என்ன வரும் சொல்லுங்க? சிக்மா பை, நல்லா கவனிங்க, சிக்மா பை என்ன வரும் சொல்லுங்க? எப்சிலான் நாட். சரிங்களா? இந்த இன் என்ன வரும் சொல்லுங்க? இன்டியூஸ்டு சார்ஜ்னால வந்தது டிவைடட் பை என்ன வரும் சொல்லுப்பா? எப்சிலான் நாட் அப்படின்னு வருது. புரியுதுங்களா உங்களுக்கு இது? சரி. இப்போ நாம என்ன பண்ணலாம்னா, நல்லா கவனிங்க, இது வரைக்கும் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. சிக்மா வந்து Q பை ஏன்னு போட்டுக்கணும்னா அப்போ Q பை ஏ இன்ட்டு எப்சிலான் நாட்னு கிடைக்குது. இங்க வந்து என்ன வரும் பாருங்க, சாரி எப்சிலான் நாட் கிடையாது, எப்சிலான் கிடைக்கும். ஓகேங்களாப்பா? அப்போ Q பை ஏ எப்சிலான் போட்டுங்க, இங்க Q பை ஏ எப்சிலான் நாட் போட்டுங்க. இங்க என்ன வருது பாருங்க, Q இன்டியூஸ்டு பை ஏ டிவைட் பை எப்சிலான் நாட்னு போட்டுங்க. இப்போ என்ன கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த ஏ காமனா கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? சரி. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா இந்த Q in லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ Q இன்டியூஸ்டு பை எப்சிலான் நாட் இருக்கு இல்லையா, தட் இஸ் ஈக்குவல் டு இந்த Q அந்த பக்கம் போயிருமா, அப்படி போச்சுன்னா என்ன ஆயிரும்? Q காமனா எடுத்துடலாம். அப்போ Q காமனா எடுத்துட்டோம்னா என்ன பண்ணிடலாம் பாருங்க, இந்த 1 பை எப்சிலான் நாட் மைனஸ் 1 பை எப்சிலான் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே இந்த எப்சிலான் நாட்ல டிவைட் பண்ணுங்க. எப்சிலான் நாட்ல டிவைட் பண்ணா Q இன்டியூஸ்டு இஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு அதாவது எப்சிலான் நாட்ல மல்டிப்ளை பண்றீங்க. எப்சிலான் நாட்ல மல்டிப்ளை பண்ணா கேன்சல் ஆயிரும். அப்ப இது என்ன வரும்? எப்சிலான் நாட் கேன்சல் 1 மைனஸ் இங்க எப்சிலான் நாட் பை எப்சிலான் வருமா, அது 1 பை எப்சிலான் நாட்னு போட்டுக்கலாம் இல்லையா? அப்போ 1 பை எப்சிலான் நாட் போட்டுக்கிறீங்க. இந்த எப்சிலான் பை எப்சிலான் நாட் தான் என்ன சொல்றோம்? ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி இல்லைன்னா டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். அதனால தான் நம்ம சொல்லியிருந்தோம் இன்டியூஸ்டு சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு இன்டியூசிங் சார்ஜ் இன்டு 1 மைனஸ் 1 பை டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த ஃபார்முலா நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு மைனஸ் சைன் போடுவோம், என்ன ஆப்போசிட், இங்க இன்டியூஸ்டு சார்ஜுக்கும் இன்டியூசிங் சார்ஜும் சைன் வந்து ஆப்போசிட்டா இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம எடுத்திருக்கோம். இதுதான் ஃபார்முலா, ஞாபகம் வச்சுங்க. அப்போ வந்து ஒரு சார்ஜ் ஷீட் எடுத்துட்டு இங்க ஏதாவது இன்சுலேட்டர் வச்சிருந்தீங்கன்னா அந்த இன்சுலேட்டர்ல சார்ஜ் வந்து இன்டியூஸ் ஆயிருக்கும். அந்த இன்டியூஸ்டு சார்ஜ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1 மைனஸ் 1 பை கே வரும். ஃபார் மெட்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது இங்க ஸ்லாப் வைக்கும் போது நீங்க இது மெட்டல்னு எடுத்துட்டீங்கன்னா, மெட்டலுக்கு வந்து கே எவ்வளவு பாத்தீங்கன்னா, கே வந்து இன்ஃபினிட்டி. மெட்டலுக்கு கே வந்து இன்ஃபினிட்டி. அப்ப இன்ஃபினிட்டி போட்டீங்கன்னா 1 பை இன்ஃபினிட்டி என்ன வரும்? 0ன்னு வந்துரும். அப்போ வந்து இன்டியூஸ்டு சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு இன்டியூசிங் சார்ஜ் மைனஸ் கியூ. அப்ப இங்க ஷீட் என்ன வச்சிருக்கீங்களோ அதுல எவ்வளவு சார்ஜ் இருக்கோ அந்த சார்ஜ் அப்படியே இங்க இன்டியூஸ் ஆயிரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? ஓகேப்பா. நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்கலாம்ப்பா, கவனிங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான் திருப்பி கேட்கறேன், கரெக்டா சொல்றீங்களா பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஒரு ஸ்பியர் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பியர்ல சார்ஜ் வந்து Q1 சார்ஜ் கொடுத்துருக்கேன். அவுட் சைடு ஸ்பியர் வந்து Q2 சார்ஜ் கொடுத்துருக்கேன். அவுட் சைடு ஸ்பியர் வந்து Q2 சார்ஜ் கொடுத்துருக்கேன்ப்பா. ஓகேவா? இப்போ வந்து கவனிங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி நல்லா கவனிக்கணும். நான் எழுதுற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கரெக்டா பார்க்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைட் தி ஸ்பியர், அதாவது இது கண்டக்டிங் ஸ்பியர். இந்த ஸ்பியருக்கு Q1 சார்ஜ் கொடுத்துருக்கேன். அடுத்து இங்க வெளியில Q2 சார்ஜ் வச்சிருக்கேன். இன்சைட் தி கண்டக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு Q1 சார்ஜ் இஸ் E1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அடுத்து இன்சைட் தி கண்டக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு Q2 என்ன பண்றேன்னா E2ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைட் தி ஸ்பியர் வந்து E3ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ எழுதுற ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பா சொல்லுங்க. E1 இஸ் நாட் ஈக்குவல் டு 0, E2 நாட் ஈக்குவல் டு 0, E ஈக்குவல் டு 0. இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுனது இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே மொத்தமா இது அப்படியே ட்ரூ ஸ்டேட்மெண்ட்னு சொல்றோமா இல்லைன்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்றோமா சொல்லுங்க. அதாவது ஒரு கண்டக்டிங் ஸ்பியர் எடுத்துங்க, அந்த ஸ்பியருக்கு சார்ஜ் Q1 கொடுத்துட்டேன். அப்போ சார்ஜ் Q1 இருக்கு இந்த ஸ்பியர்ல, கண்டக்டிங் ஸ்பியர்ல. வெளியில Q2 சார்ஜ் வச்சிருக்கேன். ஓகேங்களாப்பா? இப்போ வந்து என்ன கேட்டிருக்குன்னா, E1 எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி டியூ டு திஸ் Q1 சார்ஜ்னு சொல்லியிருக்கேன். E2 எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் தி கண்டக்டர் டியூ டு திஸ் Q2 சார்ஜ்னு சொல்றேன். அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைட் தி கண்டக்டிங் ஸ்பியர் வந்து என்ன சொல்றேன்னா E3ன்னு சொல்றேன். அப்போ E3 வந்து 0ன்னு சொல்லிட்டா E1 E2 ஆர் நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா பார்த்தோம்னா ட்ரூ. ஓகேங்களா? அப்படின்னு ட்ரூன்னு வருது. ஓகேங்களா? சரி. இப்போ இங்க நல்லா கவனிங்க, இந்த E1 E2 E3 இது எல்லாமே E3ன்றது டோட்டலா நமக்கு ஃபீல்ட் இன்டென்சிட்டி எப்படி இருக்கணும்னா 0வா தான் இருக்கணும். அப்போ டோட்டல் ஃபீல்டு 0 தான் இருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ்னால ஃபீல்டு இருந்திருக்கும், செகண்ட் சார்ஜ்னாலும் ஃபீல்டு இருந்திருக்கும். ஏன்னா KQ by R2ன்ற மாதிரி.
அந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ்னால ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கணும் பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் சார்ஜ்னால ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆயிருக்கு இல்லையா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். அப்பதான் கேன்சல். டோட்டல் ஃபீல்டு வந்து ஜீரோவா இருக்கணும்ப்பா. ஃபால்ஸ் சொன்னதுக்கு புரிஞ்சா டோட்டல் ஃபீல்டு வந்து ஜீரோவா இருக்கணும். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜும் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும், இந்த செகண்ட் சார்ஜும் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும். அப்போ ஆனா வந்து அந்த ரெண்டு ஃபீல்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருந்து கேன்சல் ஆயிருது. அப்போ டோட்டல் ஃபீல்டு வந்து ஜீரோவா இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், நல்லா கவனிங்க. இப்போ வந்து இப்போ சொல்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா சொல்லுங்க. when q2 is not present, q2 is not present at that instant இந்த q1 charge uniformly distributed in this sphere ன்னு எடுத்துக்கிறேன். uniformly distributed. when q2 is present, q1 is not uniformly distributed in this sphere அப்படின்னு சொல்லியிருக்கேன். when q2 is present, q1 charge வந்து நான் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இந்த ஸ்பியர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூ. ஏன்னா q2 இல்லைன்னா இந்த q1 யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் இருந்ததா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எல்லாமே கேன்சல் ஆயிட்டு ஜீரோ வந்திருக்கும். இப்போ வந்து q2 இருந்துச்சுன்னா என்ன ஆகணும்னா இந்த q1 உடைய Fi2 கான்சென்ட்ரேஷன் சம்மவ் இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டுவர்ட்ஸ் ரைட் வரணும் இல்லைங்களா? அப்படி வர மாதிரி நான் யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து பொட்டன்ஷியல் கான்செப்டை ஸ்டார்ட் பண்ணுவோம்ப்பா.